அன்பார்ந்த நேயர்களுக்கு, பாண்டிச்சேரி சிறுமி வழக்கு போலவே ஏற்கனவே ஒரு சிறுமியை சிதைத்த ஒருத்தருக்கு உதகை நீதிமன்றம் 32 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்கு. இன்று அந்த தீர்ப்பு பரபரப்பாக பேசப்படுது. தமிழ்நாட்டையே அதிர வச்சிருக்கக்கூடிய அந்த புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 9 வயது சிறுமியை 2 மனித மிருகங்கள், கருணாஸுங்கிற 19 வயது ஒருவனும், விவேகானந்தன் என்ற 57 வயது உள்ள ஒருவனும் இந்த குழந்தையை மிருகத்தனமான முறையில் சிதைத்த கொடூரமான செயல் அந்த ஊர் மக்களையும் அந்த பெற்றோர்களையும் கதிகலங்க வச்ச செய்தி நம்மெல்லாம் அறிந்தது தான். அந்த சிறுமியை ஒரு பொட்டலமாக கட்டி சாக்கடையில் வீசி சென்றதையும் அதை பார்த்து அந்த ஊரே கதறிய காட்சியெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயம். இப்படிப்பட்ட இந்த கடுமையான குற்றவாளிகளுக்கு யாருமே எதிர்பார்க்காத வித்தியாசமான கடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கி அனைவருடைய கருத்துக்களும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. அவருடைய கருத்து எந்த மாதிரி இருக்குன்னா, இவர்களை சிறையில் கொண்டு போய் அடைத்தா சில மாதங்களில் ஏதாவது ஒரு வழக்குகளில் வாதாடி அல்லது ஒரு அரசியல் செல்வாக்கில் வெளியே வந்துடுவாங்க. திருப்பி மறுபடியும் இதுபோல் குற்றங்களை தான் செய்வாங்க. இவங்களை அரபு நாடுகளை போல் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனால பப்ளிக்கில் வச்சு இவர்களை கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய கோபமாக இருக்குது. அப்படி கொடுக்காத பட்சத்தில் இது போன்ற குற்றவாளிகள் பெருகிக்கிட்டே வருவாங்கங்கிற கோபத்தை மக்கள் காட்டுறாங்க. இந்த குற்றவாளியை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறப்ப அவங்க வந்தாலே அவங்களுக்கு பொதுமக்களால் பாதிப்பு ஏற்படுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டதால் மாண்புமிகு நீதிபதி அவர்களே அந்த சிறைச்சாலைக்கு சென்று 2 பேரையும் விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த 2 கடும் குற்றவாளிகளும் தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் 15 நாள் அந்த சிறை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. அதுலேயும் இந்த 2 கொடுங்கோலன்களையும் மற்ற சிறை கைதிகளோடு வைத்தா மற்ற சிறை கைதிகளால் இவனுங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துடும் சொல்லி இவனுங்களுக்கு தனித்தனியான சிறையை கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் இவனுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காரணம் இவனுங்கள் உயிர்களுக்கு எதுவும் ஆபத்து வந்தக்கூடாது என்று சட்ட ரீதியான நடவடிக்கையை காவல்துறை எடுக்கிறது சரிதான். இருந்தாலும் இப்படிப்பட்டவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து இவனுங்க உயிருக்கு எந்த ஆபத்து வராமல் பாதுகாக்கிறதுனால கூடிய விரைவில் வெளியில் இவனுங்களுடைய அநியாயங்களை மீண்டும் ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களை மக்கள் முன்னால் தண்டிக்கணுங்கிறது தான் பெரும்பாலானோடைய மக்கள் கருத்தாக இருக்குது. அதுலேயும் சொல்லக்கூடிய பெரும்பாலானோர் சொல்லது அரபு நாடுகளில் கொடுக்கக்கூடிய மாதிரியான தண்டனையை இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதற்கு ஒரு உதாரணம், 2022ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டம் உதகை அருகே இதே போல் ஒரு சிறுமியை பலாத்காரம் செய்த காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த அஜித் குமாருங்கிற ஒருத்தனை அப்போ கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவன் சிறையில் இருக்கிற சூழ்நிலையில் தனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மருத்துவ சான்றை கொடுத்து உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கிறான். வெளியே வந்த அவன் என்ன பண்ணிட்டான், அந்த நீலகிரி மாவட்டத்தில் மறுபடியும் ஒரு கூலி தொழிலாளியுடைய 9 வயது ஒரு பெண்ணை ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு வந்த அந்த புள்ள கடந்த ஜனவரி மாதம் ஒரு கோவில் திருவிழாவுக்கு தோழிகளோடு போய் கலந்துக்கிட்டு திருப்பி வர்றப்ப இந்த அஜித்குமார் அந்த பிள்ளையை வழிமறித்து மறுபடியும் அவனுடைய அந்த அநியாய செயலை செய்துட்டு ஓடி இருக்கிறான். நல்ல வேளையாக பொதுமக்கள் விரட்டி பிடிச்சி அவனை அந்த புதுமந்து காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த காவல் நிலையம் இவனுக்கு போக்சோ சட்டம் உள்பட 6 பிரிவுகளில் வழக்கு போட்டு இந்த தீர்ப்பு அவனுக்கு 32 ஆண்டு கொடுத்துருக்காங்க. இந்த 32 ஆண்டு தீர்ப்பு கொடுத்தாலும் இவன் 32 ஆண்டுக்குள்ளே ஏதாவது காரணம் சொல்லி மறுபடியும் வெளியே திருப்பி இப்படி தான் செய்வாங்கன்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதனால் இதே போன்ற குற்றவாளிகளுக்கு வருடக்கணக்கில் சிறையில் கொடுக்கறதுனால இவனுக்கு திருந்த போகிறதே கிடையாது. பொதுமக்கள் மத்தியில் பகிரங்கமான முறையில் தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் இன்றைக்கி ஏகவித்த மக்களுடைய கருத்தாக இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.